ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோட சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோட சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்னைக்கு போடுறார். 5/7/2026 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 20/6/2026 அன்னைக்கு ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநக்ஷத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவர்கள் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தடையினால் 21/6/2026 அன்னைக்கு நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்னைக்கு. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்னைக்கு சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1ஓ 2ஓ தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தடையானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தடையானால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகுது. அவளுக்கு இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2, 3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
மீனராசி நேயர்கள், புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். ஆனால் ராசியில் சனி பகவான், சனி வருஷ கிரகம், அதாவது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுற கிரகம், ஜென்ம சனி நடக்கிறது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் குரு பார்வையினால் நல்ல ஏற்றம் இருக்கும். சரி, இந்த மாத பலன், அதாவது பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அதுவும் மாத கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களில் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தனஸ்தான அதிபதி, தனஸ்தானத்திலே இருக்கிறது ரொம்ப விசேஷம். தனக்காரகனான குருவே உங்களுடைய ராசியை பார்க்குறதும் ரொம்ப விசேஷம். பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். 19ஆம் தேதி அன்றைக்கி 19/6 அன்றைக்கி போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் முயற்சிகளில் சிறு சிறு தொய்வு இருக்கும். இளைய சகோதரர்களோட சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். பதவி உயர்வு, அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி 3க்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கார். புத்திரக்காரகனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது வீரியஸ்தானத்தை சொல்லுவோம். வீரியஸ்தான அதிபதி புத்திரக்காரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அரசு வழி வேலைகள், அரசில் வழியில் வேலையில் இருந்தீங்கன்னா மாறுதல்கள் வர்றதுக்கு, அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய சுகங்கள் நல்லபடியாக இருக்கும். டிரான்ஸ்ஃபரும் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அது இன்றைக்கி 5/7/2026 அன்றைக்கி. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3/8 அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால வேலையில் உங்களுக்கு பெரிய அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய இமேஜ் மிகப்பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். இருப்பினும் பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையில் ரெகுலர் டாக்டர் விசிட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக, கூட்டாளிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய செல்வாக்கு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவங்க, அதை தவிர பொற்கொள்ளர்கள், அதை தவிர டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதை தவிர வேகமாக அதாவது மெரைன் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, மெரைன் சம்மந்தப்பட்ட, ரிவர் வாட்டர் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ஆபரண தங்கம், கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அதை தவிர படிப்பித்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா வகையான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் தானம் கொடுத்துட்டு போங்க. நெல் தானம் கொடுத்துட்டு போகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சந்திராஷ்டமத்தினால் தவிர்க்கப்படும். இந்த சந்திராஷ்டம நாட்கள் இன்னைக்கு அப்படின்னா 24/6/2026 26/6/2026 வரும். அதாவது 24/6 26/6/2026 வரலாம்.
இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு சரியில்லை. ஏன்னா இப்போ குரு பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிநாதனே. இருந்தாலும் உடல்நிலையில் இன்னும் பின்னடைவு இருக்குது அப்படின்னா தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன், சூக்ஷ்மநாதன்னா அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. நீங்கள் நிச்சயமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க. ஒரு தரம் பார்சாரதியை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா பார்சாரதி பகவத்கீதை, அதாவது திருவல்லிக்கேணி கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை அர்ஜுனனுக்கு சொன்னார். அதே இதில் இருக்கார். அதனால் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக தவிடுபடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும்.